ஸோ இந்த இடத்துல வந்து டவுன் சைடுக்கு பிளான் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் ஆனது வந்து ஒரு கேப் அப். ஓகே, இந்த கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன் ஃபாலில் போகுது. இந்த இடத்துல டவுன் ஃபாலில் போனதுனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு, மீன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு, ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பயர்ஸை இன்வைட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வந்து. ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸ்டாப் லாஸ் இப்போ 27 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம குறைச்சிக்கலாம் வேணால் 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 20 to 25 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ சின்னதாக ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் மைட் பி இல்லை. பட் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி, அதனால நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஃபேவரில் தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இது நான் மனசில் வச்சுக்கிடுங்க. நம்ம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கலை. ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே, இருந்தாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம ட்ரெயில் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்பப்போ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டுனா நம்ம மார்க்கெட் விட்டு வெளியே ஏறிடும். ஓகே, 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டுனா நம்மளோட டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துட்டாலே நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இது சப்போர்ட் பிரேக் ஆனாலும் ஃபுல் குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிடலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குதா, இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு அளவுக்கு கொஞ்சம் குவான்டிட்டியாக எக்ஸிட் பண்ணிடலாம். எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இந்த இடத்துல ஹோல்டு பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம ஃபேவரில் தான் ட்ரேட் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ இதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓனாகவே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட ஒர்க் ஷாப் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு பிரேக் அவுட், பிரேக் டவுன், ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பிரேக் அவுட் பண்ணி நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் ஷாப் ட்ரை பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒர்க் ஷாப் டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். இது நான் வந்து இப்போதைக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபரில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணுங்கள். மண்டேலேருந்து நான் வேறு ப்ரைஸ் அப்டேட் ஆக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஷாப் டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணுறவங்க 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ரெயில் பண்ணிக்கலாம். ஓகே, 20 பாயிண்ட்ஸ் நான் ரிஸ்க் எடுக்க ரெடிங்க. 20 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடா பிஇ சைடு. ஓகே, பிஇ சைடில் வந்து நம்ம எந்த கேண்டல் எடுத்தோம், இங்கேருந்து. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் முடிச்சோன்னே நம்ம இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா, இந்த டார்கெட் நம்ம இந்த ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும், இந்த ட்ரேட் நமக்கு டார்கெட் கொடுத்தாலும், நம்ம இந்த ட்ரேடுக்கு அப்புறம் இதான் லாஸ்ட் ட்ரேடாக இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம 12 மணிக்குள்ளே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரினா ஓரளவுக்கு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் மூவ்மெண்ட் வரும்போதெல்லாம் ப்ரீமியம் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு 12 மணிங்கிறது நான் அதிகம் தான் சொன்னது. பட் இப்போ தான் நமக்கு ஒரு ட்ரேடு கிடச்சிருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு எங்கே ஒரு செட்டப்பும் ஃபார்ம் ஆகலை. பட் இந்த இடத்துல தான் ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகிருக்குது.
ஸோ இந்த இடத்துல ஒரு செட்டப் ஃபார்ம் ஆனதுனால நான் சொல்கிறேன், இந்த ட்ரேடை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம மார்க்கெட் விட்டு நம்ம அவுட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு இது இல்லை, டவுன் ட்ரெண்டும் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரெயில் பண்ணிக்கிட்டு வரும். கனவே என் நண்பே என் காதல் நீதானே என் தன் தரிசனம் நீதானே உயிரே என் உயிரே என் கனவே என் நண்பே என் காதல் நீதானே என் தன். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த புல் பேக் வந்து இந்த இந்த நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வர்ற வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து எப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடை வந்து எப்போ 50% ஆல்மோஸ்ட் 50% கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு இது எடுப்போம், ஒரு என்னது காஸ்ட் டு காஸ்ட்டில் இந்த ட்ரேடை மாற்றுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சேம் அதே ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு 50% டார்கெட் கொடுக்கணும், நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் மாற்றிக்கலாம். ஸோ 50%ல் வராத வரைக்கும் நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுக்க நம்ம ரெடி. ஓகே. ஸோ நம்ம 20 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்கிறோம்னா 100 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் எடுக்கிறோம். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1:5 ரிஸ்க் ரிவார்டு. ஓகேங்களா? 1:5. ஸோ இன்கேஸ் நம்ம இந்த ட்ரேடில் லாஸ் பண்ணால் கூட ஸோ ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஓகே. நம்ம ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 1:3 எடுக்க கிடையாது, 1:3 மினிமம் எடுப்போம் நம்ம. பட் இந்த ட்ரேடில் நமக்கு வந்து 1:5 ரிஸ்க் ரிவார்டு இருக்குது. ஓகே. நம்ம 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எடுத்தோம்னா நம்மளோட டார்கெட் வந்து மினிமம் ஒரு 50-60 பாயிண்ட் நம்ம டார்கெட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் எப்பவும் டார்கெட் எப்பவும் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்னும் நான் நிறைய விஷயம் பிரேக் அவுட் பண்ணி வந்து நான் நிறையா வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறவங்க ஃப்ரீயாக கூட லேர்ன் பண்ணிக்கலாம் அதில். பட் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணால் இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம இந்த ட்ரேடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ட்ரேடில் பார்த்தோம்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:5. இதில் வந்து பார்த்தோம்னா 32 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேல் பண்ணுவோம். 20 பாயிண்ட்ஸை நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ 15 பாயிண்ட்ஸ் கிட்ட மாற்றிடலாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவும் சின்னதாகிட்டு. ஓகே. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் விட்டு போகாம தவிர ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இழக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு செல் சைடில் போகிற மாதிரியும் தெரில. செல்லர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மூமெண்ட்னால் இப்படி இருக்கணுங்க, இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கணும், இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள் மட்டுமே காமிக்கிறேன். எத்தனை பாயிண்ட் மட்டும், ஒரு 2 கேண்டல் தான் 140 பாயிண்ட். ஓகே. மூமெண்ட்னா இதுதான், இப்படி தான் இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், நம்ம டார்கெட்டில் இன்னும் ட்ரேடில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது 50%, ஆல்மோஸ்ட் இதுக்கு 50% வந்துட்டு நினச்சிக்கிடுங்க. மார்க்கெட் இந்த லெவலில் வந்துட்டு இந்த லெவலில் டச் பண்ணிட்டு வச்சுக்கிடுங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் மாற்றிக்கிடுவோம். ஓகே. ஸோ தேட் நம்ம மார்க்கெட்டில் வந்து லாஸ் எடுக்காமல் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டை பார்த்தாச்சு. ஓகேங்களா?
நம்ம ப்ராஃபிட்டை பார்த்தாச்சு, நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியல. பட் நம்ம வந்து லாஸும் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியேறதுனால என்ன நடக்கும்னா, ஒரு நம்மளோட அனாலிசிஸ் வந்து இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்ம வந்து காசை இழக்க மாட்டோம், காசு வந்து லாஸ் ஆகாது. பட் அதுவே ஒரு ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கேருந்து நம்ம ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்னது பார்த்தீங்கன்னா 1:5 நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பட் இந்த 15 பாயிண்ட்ஸுங்கிறபோது நான் வந்து ஆல்மோஸ்ட் 1:6 1:7 ரேஷியோ 1:7 வந்துட்டேன். ஓகேங்களா, இப்போதைக்கு என்னோட ரிஸ்க் வந்து 1:7. ஸோ மார்க்கெட் என் ஃபேவரில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம இங்கேருந்து ஒரு பாதி குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டுங்க. ரொம்பனா ரொம்ப அப்படின்னா எப்படி சொல்கிறது, இன்னைக்கு எக்ஸ்பைரின்னு ஒன்று ரொம்பனா ரொம்ப மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது மார்க்கெட்டில். வாவ், கிரேட். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நம்மளை விட நல்லா அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நான் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த போஸ்ட்டை போட்டு அந்த ஓகேங்களா, நான் ஒரு இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம செட்டப் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்களே அந்த ஃபோட்டோ போட்டு அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா, 20 பாயிண்ட்ஸ் இல்லை 15 பாயிண்ட்ஸ் தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறேன். நான் 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடி. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயே இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. ஸோ ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம இதான் லாஸ்ட் ட்ரேடாக இருக்க போகுது. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பெருசாக ட்ரேட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கிற காசை நம்ம காப்பாற்றுறது நான் வந்து ப்ரையாரிட்டியாக நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நமக்கு அவ்வளோக்குள்ள அவசியம் இல்லை. லைக் வந்து ஒரு ட்ரேட் லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ட்ரேடில் அந்த லாஸை ரிகவர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மைண்ட் செட் கிடையாது. நம்ம வந்து நம்ம செட்டப் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகிடலாம். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ நிறைய பேருக்கு அதெல்லாம் பண்ணுறது வந்து போரிங்காக தெரியும். ஸோ போரிங் தான். பட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ 41 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கொடுத்துருச்சு, இன்னும் 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சுன்னா நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, கிரேட். 47 48 48 54 58 60. கிரேட். ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில். ஸோ மூமெண்ட்னா இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கும்போது தான் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நமக்கே மோட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மார்க்கெட்டில் வேலை பார்க்குறதும் சரி, ஓகே, நல்ல ஒரு ஸ்பைக் தான். இந்த மாதிரி ஸ்பைக்லாம் வரும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். பட் இந்த ஸ்பைக் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஐயோ நான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் மாற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரேடை வந்து ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டில் மாற்றிக்கிடும். நான் என்ன நினைக்கிறேன் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வைக்கிறது கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுதுன்னா நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கு அடுத்தது மார்க்கெட் நம்ம ஃபேவரில் போயிடுது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம காஸ்ட் டு காஸ்ட் இல்லைனாலும் கொஞ்சமாவது ஸ்டாப் லாஸ் கொடுக்க நம்ம ரெடி தான்.
பட் நம்ம ஓகே காஸ்ட் டு காஸ்ட் வேண்டாம், கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம் லைட்டாக. ஓகே, இந்த கேண்டலுக்கு மேலே வச்சுக்கலாமா? ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம். நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கு நம்ம பயப்படல. 15 பாயிண்ட்ஸ் தான், பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது, 15 பாயிண்ட்ஸ் தான். ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு காமிச்சிட்டு ஓகேங்களா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கேருந்து நம்ம லாஸ் புக் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்டை தவிர, நான் லாஸ் கொடுக்குறதுக்கு ரெடி. பெரிய லாஸ் புக் பண்ணிட்டு நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டை பார்த்ததுக்கப்புறமும் நான் ஒரு லாஸில் எக்ஸிட் ஆகிறோம்னா அதுதான் என்னோட பெரிய தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ப்ராஃபிட் ஓரளவுக்கு நம்ம டார்கெட்டில் உள்ள பாதி ப்ராஃபிட் நான் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம ரூலில் இருக்குது. ஓகே, நம்ம ரூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். நீதானே எந்தன் தரிசனம் நீதானே. Wow. Great. Get it. Yes. Wow. Give a shout out type. கிரேட் கிரேட். நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப ஆகிட்டேன். ஓகே, பரவாயில்ல. ஓரளவுக்கு நம்ம இந்த 2024 வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு சொல்லப்போனால் நம்ம நினச்சதும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லா விஷயமும் நடக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேனே தவிர, ஓகே நான் நினச்சது நான் நிறைய விஷயம் நினச்சேன், நிறைய விஷயம் பிளான் பண்ணேன், நிறைய விஷயம் இந்த இடத்துல 2024 நிறைய விஷயம் பிளான் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லா அப்படி என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயமும் டிக் மார்க் பண்ணிகிட்டே தான் வரேன். ஸோ எல்லா விஷயமும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 2024 இஸ் மை நல்ல ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னென்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது, அப்புறம் சேனலில் லைவ் வரணும்னு நினச்சது, அப்புறம் அதுக்கும் இல்லாமல் நிறையா விஷயம் அதை என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணிடுறேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கலாம். நம்ம நினச்சிருந்தோம்னா இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்ம இருந்தாலும் வெயிட் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸிட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து மைண்ட் செட் வந்து நம்ம சைக்காலஜி வந்து இதாயிரும். ஓகே, ஸோ நம்ம சைக்காலஜிக் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டார்கெட் எடுக்கணும், இல்லை ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கிற மாதிரி நம்ம இது இல்லை. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிடலாம். அது நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம்.
பட் நம்மளோட அனாலிசிஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா எப்பவுமே நம்ம வெயிட் பண்ணுவோங்க. ஓகே, காஸ்ட் டு காஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா இது வந்து அந்த பருத்தி மூட்டை சீன் கிடையாது. இது வந்து மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். முடிஞ்ச அளவுக்கு அந்த பருத்தி மூட்டையை இங்கேருந்து இந்த பருத்தி மூட்டையை இங்கேருந்து நம்ம இங்கே தூக்கிட்டு வரணும். அப்புறம் இங்கே தூக்கிட்டு வந்ததை இங்கேருந்து திருப்பி இங்கே கொண்டு போகணும். அப்போ அதுக்கு பருத்தி மூட்டை இங்கே இருந்திருக்கலாமே. பாரு, 2 பேர் லைக் போட்டு போகிறாங்க. ஆனால் வீடியோவில் யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. யார் தான் இருக்கிறா யார் இல்லைன்னே தெரிய மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே நம்ம வீடியோ வந்து பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து லைக் போட்டு போயிடணும், அவ்வளோதான். தச்சேஷ், ஹாய், குட் மார்னிங். வா 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 வா. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுமா. குட் மார்னிங். குட் மார்னிங். காய்ச்சல் எப்படிமா இருக்குது? சரியாயிட்டா காய்ச்சல்? ராத்திரி காய்ச்சல் அடிச்சது. காய்ச்சல் அடிச்சது தக்ஷுக்கு. தக்ஷுக்கு மருந்து கொடுத்தோம். எப்படி மருந்து கொடுத்தோம்? தக்ஷு பிடிச்சு வச்சுக்கிட்டு காதல் சொல்ல வந்து ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஓகே, அப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு. பட் இங்கேருந்து வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்லாம் கொடுக்குது. ஓகே, ட்ரெண்ட் ஐ திங்க் ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துச்சுன்னா நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட். ஓகே, தச்சேஷ் தச்சேஷ். தக்ஷு ஸ்கூலுக்கு போறியாம்மா? எந்த ஸ்கூலுக்கு போகிற? பால்வாடி போறியா? ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். டீச்சருக்கு போனோன்னு என்ன சொல்லுவோமா? குட் மார்னிங். குட் மார்னிங். டீச்சருக்கு ஷேக் ஹேண்ட் எப்படி பண்ணுவேன்? ஷேக் ஹேண்ட். தக்ஷு 2 சட்டை போட்டிருக்க. என்ன இங்கே பேர் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு வெளியே ஒரு ட்ரெஸ்ஸு. தக்ஷேஷ் 2 ட்ரெஸ் போட்டிருக்கம்மா.
மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட்டில் 11:30 லாஸ்ட் 11:30 அதுக்குள்ளே மார்க்கெட் இதே ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே. அப்படி இல்லைனா நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் மார்க்கெட் விட்டு. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம ஒன்றுமே பண்ணலனாலும் நம்மளோட ப்ரீமியம் தான் இதாகும். ஓகே. 11:30 லாஸ்ட். எதுவும் பண்ணக்கூடாதுமா தக்ஷு, சரியா? தக்ஷு காலையில் எத்தனை மணிக்குமா இருந்துச்சா? கோகோமலன் பார்த்துக்கிட்டு இருந்த காலையில்? காலையிலே கோகோமலன் பார்த்துக்கிட்டு இருந்த, ஃபயர் ட்ரக் பார்த்துக்கிட்டு இருந்த. நெய்யா போங்க. பெருசாக மூமெண்ட் எதுவும் தெரில. ஓகே. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே. மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்து பையர்ஸை இன்வைட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்து பையர்ஸை இன்வைட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த விஷயம் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட் வந்து எப்போவுமே லாஜிக் தான் மார்க்கெட்டில் 80% ஒர்க் ஆகும். லாஜிக் அண்ட் சைக்காலஜி. செட்டப்லாம் நம்மளது தான் ரெண்டாவது தாங்க. செட்டப்பில் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. நம்ம மோஸ்ட்லி வந்து லாஜிக்கில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா எதுக்கு பிரேக் அவுட் ஆச்சு? ஓகே. இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா எதுக்கு பிரேக் டவுன் ஆச்சு? மார்க்கெட் என்ன பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குது?
ஓகே. அதில தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர, செட்டப் வந்து நெக்ஸ்ட்டு தான். அதுக்கு அடுத்தது தான் செட்டப் வரும். என்னுயிரே, என்னுயிரே, என் கனவே, என் அன்பே, என் காதல் நீதானே, எந்தன் தரிசனம் நீதானே. ரொம்ப பேடுங்க. ரொம்பனா ரொம்ப பேடு. என்ன சொல்றது? எக்ஸ்பைரினாலே இந்த டைம் ஒரு 12 மணி நேரம், அது வேணா ஒரு 1 மணிக்கு மேல வேணா ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதே தவிர, ரொம்ப ரொம்ப சைட்வேஸ். ரொம்பனா ரொம்ப சைட்வேஸ். மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ல ஒர்க் ஆகுது பாருங்க. கீழேயும் ஒரு சப்போர்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு 2 கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். நம்ம அந்த 2 கேண்டில் கழிச்சு நம்ம அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நானும் விருப்பப்படல இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு. பட் இன்னைக்கு ரீசன் அப்படி இருக்கிறதுனால நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகே. இந்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஓகே. ஸோ மைட் பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் இந்த இடத்துல இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லர்ஸை நல்லா இன்வைட் பண்ணிட்டு இருக்குது. ஓகே. இந்த இடத்துல ஸோ இதை ட்ரேட் பண்ணுறவங்க, இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த விஷயத்தை இது கவனத்தில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா நான் இதுக்கு அடுத்தது மார்க்கெட்டில் அவுட் ஆயிடுவேன். இந்த அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்குன்னு நான் இந்த மார்க்கெட் விட்டு நான் அவுட் ஆயிடுவேன். ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் இந்த மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, என் லைவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா இவ்வளோ ரீட்டைலர்ஸை இன்வைட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல மேலே போகணுன்னு இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்கலாம். பட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ரீட்டைலர்ஸை இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகும். ஓகே. பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துருக்குது, கீழேருந்து
ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒரு சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குன்னா இதுக்கு காரணம் என்ன? மார்க்கெட் இங்கேருந்து இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஹைலி சான்ஸ் இருக்குது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வரைக்கும் வந்துச்சுன்னு நினச்சிக்கிடுங்க. மார்க்கெட் வந்து இது கேப் அப்போ இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடும். ஓகே, இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டுனா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தாங்க மார்க்கெட்டில் நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆகிறோம். ஓகே, எக்ஸிட்டட் நம்ம மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். மார்க்கெட் பாருங்க நம்ம டார்கெட்டே கொடுத்துருச்சு. ஓ மை காட், பாருங்க சிங்கிள் கேண்டல்ல ஒரே கேண்டல்ல நம்ம டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகே, சிங்கிள் கேண்டல்ல டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி இந்த டார்கெட்டு இனஃப்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ லைவ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த டார்கெட் இனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் எடுத்தது வந்து 50 பாயிண்ட்ஸில் வெளியேறிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி போனதுனால. ஆனால் மார்க்கெட் பாருங்கள், ஐயோ